எல்லாருக்கும் வந்து இந்த டிவி எலக்ட்ரிக்கல் நான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாட்ச் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பில்டிங் மாதிரி கிடையாது. நாங்கள் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து இந்த ஏரியாவுக்கு இந்த சுவிட்ச் பாக்ஸு இந்த நோடு தான் வந்து கிளாரிஃபை பண்ணி பிளான் போட்டு தான் நாங்கள் பண்ணிட்டு பிளான் வந்து தெரியும். லிவிங் ஏரியாவில் என்னென்ன பாயிண்ட்டு எங்கே சுவிட்ச் பாக்ஸ் வரணும் அப்படின்றது எல்லாமே நாங்கள் லேஅவுட் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிவிங்கில் வந்து டிவி யூனிட்கான்னு டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பவர் பாயிண்ட்டுக்கு தனியாக ஒரு பாக்ஸும் டேட்டாவுக்கு ப்ளஸ் வந்து டிவி கேபிள் வர்றதுக்கு தனியாக ஒரு பாக்ஸும் பிளான் பண்ணுவோம். அதே மாதிரி லிவிங்கோட கண்ட்ரோல் லைட்டிங் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து ஏசிக்கு தனியாக வந்து 2 மாடல் வச்சுருக்கோம். எல்லாமே வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக தான் இருக்கும். அது ஏன்றது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இங்கேயே ஒரு பவர் பாயிண்ட் வேணுன்றதுனால அந்த இடத்துல வந்து பவர் பாயிண்ட் கொடுத்துருங்க. இந்த 2 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட்டுக்காக தனியாக கொடுத்துருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிக்ஸி எம்ஓ மைக்ரோ ஓவன் அது யூஸ் பண்ணுறதுக்காக 6 மாடல் 2 பவர் பாயிண்ட் வந்து கொடுக்குறதுக்காக தனியாக கொடுத்துருக்கு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து கீழே வந்து டாப் மேலே வந்து சிமினிக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து தனியாக ஒரு சுவிட்சஸ் மட்டும் தனியாக வர்றதுக்காக 2 மாடல் தனியாக பிளான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அங்கே வந்து ஆர்ஓக்கு ஒரு ஷார்ட்டில் ஒரு சுவிட்சு, வெளியே வந்து யூட்டிலிட்டிக்கு ஒரு பவர் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்காக தனியாக நம்ம ஒரு அது வந்து அந்த இடத்துல ஒரு பவர் பாயிண்ட் தனியாக ஒரு கவுண்டர் பவர் பாயிண்ட் கொடுத்துருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓ வந்து டேரெக்டாக நம்மளுக்கு டிபிக்கு தனியாக பாயிண்ட் போகும். நம்ம ஃபேன் பாக்ஸ்லேருந்து ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெவல்யூஷன் பண்ணுறது என்னென்னா ஃபேன் பாக்ஸ் ரூமுக்கு சென்டராக வச்சுட்டு 4 சைடு 4 ட்ராப் இருக்குது. இதுலேருந்து ஒரு சர்க்யூட் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எல்லா பாக்ஸும் எடுப்பாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எம்ஓ பாயிண்ட் இது தனியாக டிபிக்கு போகும். ப்ளஸ் வந்து இந்த சிம்மிக்கும் இந்த பவர் பாயிண்ட்டுக்கு தனியாக லைட்டிங் லோடு தனியாக வரும். இது ஃபேன் பாக்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜுக்கு தனியாக வந்து ஒரு சர்க்யூட் வந்து டிபிக்கு போயிடும். கிச்சன்லேருந்து நம்ம மொத்தம் 4 சர்க்யூட் கிச்சன்லேருந்து டிபிலேருந்து எடுக்கும். இப்போ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவியோட யூனிட்டுக்கு வந்து பவர் பாயிண்ட் 2ம் அதே மாதிரி டேட்டா டிவி 2ம் பிளான் பண்ணியிருக்கோம் தனியாக. இது பேக் சைடில் நம்ம டயக்ராமோட ஹைட்டு பேசிக் ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லெவல்லேருந்து நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். 600 mm தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஆனால் அவங்க லைட் வந்து எனக்கு அது ரொம்ப கிளியராக இருக்குது. 3 ஃபீட்டில் மாறிச்சு. அதே மாதிரி உள்ள வந்து இது வந்து ஒரு லைட்டிங் பாயிண்ட்டுக்காக ஒரே ஒரு மாடல் மட்டும் லைட் போர்டு மட்டும்தான் ஒரு சாக்கெட்லேருந்து வராது இருக்கும். அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெட் சைடு இதுவும் வந்து கீழே வந்து இந்த 600 mm தான் நம்ம ஹைட்டோட ஃப்ளோரோட ஹைட்லேருந்து 600 mm நம்ம பாட்டம் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க வந்து இது 3 ஃபீட்டில் இங்கே வந்து கிளைம் பண்ணதுனால மாற்றி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசி, இது வந்து டேட்டா. இந்த சிஸ்டம் டேபிள் போடுறதுனால சிஸ்டம்க்கான டேட்டா பாயிண்ட் இந்த ஏசிக்கான பாயிண்ட் லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கு. எல்லா ரூம்லேருந்து வர வைஃபை டேட்டா டிவி எல்லாமே கம்மி இங்கேருந்து மெயினுக்கு போயிடும். அதே மாதிரி டிவி பாக்ஸுக்கும் வந்து எல்லாமே வந்து டிவி இங்கே தான் வருது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் போட்டுருக்கு வந்து ஃபேன் பாக்ஸில் லைட்டிங் பாயிண்ட் பீஸ் எல்லாமே வலிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட். இது வந்து டேரெக்டாக டிவிக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த லைட் இந்த பைப்பு தனியாக லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து வீடியோ மானிட்டர் வெளியே வந்து டோர்லேருந்து இது பண்ணால் வீடியோ மானிட்டர் நாங்கள் வெளியே கொடுத்துருக்கு. இந்த ஃப்ளாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க் பண்ணி உடச்சி பைப் எல்லாம் பாக்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக டிவியில் வச்சு மார்க் பண்ணி இந்த பாக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பேக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் பைப் போடுவோம். ஏன்னா நமக்கு ஷெய்ட் வராதுன்றதுனால கரெக்டாக அந்த லெவல் ஃப்ளோரில் வந்து நமக்கு இருக்காது. அதான் பேக் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுறது. அதே மாதிரி தான் இந்த ரூமுக்கும் வந்து இங்கே வந்து பெட்ரூக்கான சுவிட்ச் பாயிண்ட் ஏசி பாயிண்ட் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எல்லா பாக்ஸும் வந்து ப்ளூ மார்க் பண்ணி டியூப் லெவல் பண்ணி அதோட ஹைட் வந்து கரெக்டாக இது பண்ணி
பிளான் வந்து எப்படி போகிறோம், என்ன பண்ணுறோம், எங்கே என்ன பாயிண்ட் எடுக்கணுன்றது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஒரு குரூப் ஸ்டாக் வீடியோவும் நல்லா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போகிறேன்.